வணக்கம். நான் உங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார் பிரிஜி. இந்த வாரம் தியேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கும் திரைப்படம் ஆட்டின் படத்தின் துறைமுகம். இந்த திரைப்படத்துல பல வருஷமா மறைக்கப்பட்ட உண்மையை வெளியே கொண்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி உண்மையிலேயே வெளியே கொண்டு வந்தாங்களா? இந்த திரைப்படத்துல அப்படி ஏதாவது உண்மையிலேயே சொல்லப்பட்டிருக்காங்களா? இந்த திரைப்படத்தோட கதை என்னன்னு பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்றங்க, லைக் பண்றங்க, ஷேர் பண்றங்க. வாங்க பார்ப்போம். இந்த திரைப்படத்துல நடிகர் எசக்கி கார்வண்ணன், காதல் சுகுமார், அபி நட்சத்திரா மற்றும் பல நடிச்சு வெளிவந்திருக்கும் திரைப்படம் ஆட்டி. இந்த திரைப்படத்தோட ரைட்டர் திருமுருகன். இந்த திரைப்படத்தோட டைரக்டர் கிட்டு. இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு டைரக்டரும் நடிகருமான எசக்கி கார்வண்ணன். இந்த திரைப்படத்தோட இசை சீனன். இந்த திரைப்படத்தோட கதை என்னன்னு நம்ம பார்ப்போம். இந்த திரைப்படத்தோட கதை 1880 வெள்ளக்கார காலத்துல நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தான் படமாக்கியிருக்காங்க டைரக்டர். அதாவது என்ன சொல்றதுன்னா, அந்த காலத்துல இந்த வெள்ளக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, பெண்களை அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கொடுமை பண்ணியிருப்பாங்க. சாதாரண கொடுமை இல்லை. இப்ப நம்ம பாலியல் வன்கொடுமை சொல்றோம் பாத்தீங்களா, அதை விட பெண்களை ஒரு மோசமான நிலைமையில அந்த வெள்ளக்கார காலத்துல பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது தான் ஒரு 4 பெண்கள், ஒரு 4 பெண்கள் சொல்ல, ஒரு 5 பெண்கள் கூட சொல்லலாம். இப்போ நம்ம எப்படி சிங்கப்படை நம்ம சிஎம் ரைட் இருக்காங்க, அந்த மாதிரி அந்த காலகட்டத்திலேயே அதாவது நான் சொல்றது 1880 வெள்ளக்காரன் காலகட்டத்திலேயே ஒரு 5 சிங்கப்படை பெண்கள், அந்த பெண்களை யாராவது அந்த பெண்களை காப்பாற்றுறதுக்கு வரமாட்டாங்களாம் சொல்லும்போது அந்த பெண்களை காப்பாற்றுறதுக்கு தைரியமா வருவாங்க. வெள்ளக்காரங்களுக்கே அந்த சிங்கப்படை பெண்களை பார்த்தா ஒரு நடுக்கம், ஒரு பயம் இருக்கும். அப்படிப்பட்ட சில சீன்ஸுகள், காட்சிகள்லாம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இந்த திரைப்படத்துல அமைக்கப்பட்டிருக்கும், நம்ம காட்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு சம்பவம் நடந்தது. ஏன்னா ஊட்டியில எடுத்திருக்காங்க. ஊட்டியில ஒரு கிராமத்தில் நடந்த உண்மையான கதை. அந்த கிராமத்தில் நடந்த கதை, இப்படி ஒரு கதை அந்த ஊர்ல இருக்குமா, நடந்திருக்குமா, நம்ம பார்த்துருப்போமா? ஏன்னா இன்னைக்கு நம்ம புக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. படிக்கிறோம், என்னடா புக்கு, ஐயோ போயினே, ஐயோ தூக்கம் வரட்டே அப்படி சொல்லி மூடி வச்சிருவாங்க. அந்த மாதிரி காலகட்டம் போய் நிற்குது. ஸோ அந்த மாதிரி காலகட்டம் போயிருக்க டைமில் ஒரு 2 ஹவரில் சிம்பிளாக சுருக்கமாக படத்தில் நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் நம்ம காட்டியிருக்கேன்னு சொல்லும்போது, ஸ்க்ரீனில் பெசனம் பண்ணும்போது, ஸ்க்ரீனில் பெசன விதத்து மூலம் நம்ம நடித்த விதத்தை அப்படியே நம்ம பார்க்கும்போது, ஸோ அப்போ அந்த படத்தை நமக்கு பார்க்கணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு மெசேஜில் திரைப்படம்லாம் சில படத்தில் நம்ம பார்க்காம விட்டுடுறோம். ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு தயாரிப்பாளர்கள் டைரக்டர்கள் பணத்தை போட்டு எடுக்கிறாங்க. ஸோ நம்ம பார்க்க கூட டைம் இல்லாமல் ஒதுக்கக்கூடாதுல்ல. எப்போ பாரு பொழுதுபோக்கு, என்டர்டைன்மெண்ட்டு, காமெடி, காதல் அப்படியே பார்த்துனே அப்படிங்க சில இப்படியும் பார்க்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி சில சீன்லாம் இந்த படத்துல இருக்கு. ஏன்னா 1880 நடந்த உண்மை கதை. அது அதே சமயத்தில் 1970, ஏன்னா அந்த 1880 நடந்த அந்த சிங்கப்படை பெண்கள் ஒரு கௌரவமான சம்பவம், அவங்களுக்கே ஒரு கொடுமையான சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் சிங்கப்படை வருவாங்களா? அதுக்கப்புறம் அதே கிராமத்துல 1970 அந்த ஊர்ல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அந்த ஊர்ல சம்பவம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா, மறுபடியும் அதே மாதிரி பெண்களை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா இல்லையா அப்படின்னு ஏங்கி இருக்கும் போது, கண்டிப்பா அதே மாதிரி ஒரு சிங்க பெண்கள் படை வருது. அந்த ஊர் மக்களோட மக்களா இருந்து அந்த பெண்களை காப்பாத்துறாங்க. இது இந்த கிராமத்துல தொடர்ந்து இது சம்பவம் நடக்கும்போது, அந்த ஊர்ல வேற போலீஸ் ஸ்டேஷன் அதிகமா இல்லை. அப்படியே இருந்தாலும் ப்ராப்பரா இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது போலீஸ்காரர் கண்டுபிடிச்சாலும் இந்த ஊர்ல ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, ஆனா வெளியில தெரிய மாட்டுது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அதாவது அந்த படத்தோட கதாநாயகன் இன்ஸ்பெக்டர் தான். தயாரிப்பாளரும் நடிகரும் எசக்கி கார்வண்ணன் தான் அந்த கேட்டு பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட இன்ஸ்பெக்டர் கொடுத்து என்ன கதாபாத்திரமும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ஊர்ல ஒரு வாத்தியார் வராரு. அந்த ஊர்ல ஒரு வாத்தியார் வந்ததுக்கு அப்புறம் சரி யாருமே நம்ம படிப்பு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அந்த ஊர்ல அழகின்னு ஒரு பெண், அந்த பெண் மட்டும் தான் ஏதோ ஓரளவுக்கு படிச்சிருக்கு. சின்ன தெரிஞ்ச படிப்பை வச்சுக்கிட்டு பசங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது வாத்தியார் ப்ராப்பரா வராது.
அந்த ஊருக்கு வராரு. அந்த ஊருக்கு அந்த வாத்தியார் வந்ததுக்கு அப்புறம் இவராவது வந்து இந்த ஊர்ல இருக்கிற வாத்தியாரா நிப்பாரா நிக்க மாட்டாரான்னு தெரியல, இவராவது சொல்லி கொடுப்பாரா நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க ஏங்குறாங்க. சரி சொல்லி கொடுக்குறாரு. அந்த ஊர்ல வந்து இந்த வாத்தியாருக்கு வந்து எல்லா வசதியும் பண்ணி தராங்க. அந்த ஊர்ல அந்த அந்த அம்மா அந்த அழகுன்னு ஒருத்தர். அந்த வாத்தியார் என்ன பண்றாரு, அழகு பேருக்கு ஏத்த மாதிரி உண்மையிலே நீ அழகா தான் இருக்க அப்படின்னுமா. அப்போ உடனே அந்த அழகுக்கு வந்து டவுட் வருது, என்ன இப்படி நம்ம எத்தவொடனே இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட நடவடிக்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து மோசமா இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி அந்த வாத்தியார் என்ன பண்ணியிருந்தாரு பார்த்தா, நிறைய ஊர்ல வந்து நிறைய பெண்களுக்கு மாணவிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் பலாத்காரம் கூட, அந்த பாலியல் பலாத்காரம் தொல்லைகள்லாம் ஹெவியா கொடுத்துருப்பாரு அந்த வாத்தியார். ஆனா திடீர்னு இந்த வாத்தியார் இறந்துறாரு. அந்த வாத்தியார் யார் கொண்டு இருப்பாங்க, நல்லா அந்த வாத்தியார் எப்படி செத்தாரு, இதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்கும் போதுதான் இந்த மாதிரி சம்பவம்லாம் வருது. ஸோ வந்து எதுக்கு நான் சொல்றேன்னா, அந்த காலகட்டத்திலேயே வந்து பாலியல் பலாத்காரம் வந்து பாலியல் தொல்லை வந்து தொல்லை குத்துனே தான் இருக்காங்க, பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு ஒரு முடிவு இல்லாம தான் போயிருக்கு. 1880 இருந்து வெள்ளக்கார காலத்துல இருந்து இது நடந்துன்னு தான் இருக்கு. ஆனா எதுவுமே இப்ப 2026 ஆகி இப்ப புது ஆட்சி வந்து மாற்றங்கள் கூட வந்துருச்சு. ஆனா இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறது வந்து நின்னுச்சா இல்லையா? நிக்கிற. அதாவது குற்றங்கள் மேற்கொண்டு வந்து அதிகரிச்சுன்னு தான் இருக்கு. ஆனா குற்றங்கள் வந்து குறைஞ்ச மாதிரி தெரியல. அதுக்கு காரணம் என்னன்னா சட்டம். சட்டம் வந்து சரியான வந்து குற்றம் செய்பவர்களுக்கு, அத முக்கியமா பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க பாத்தீங்களா, பாலியல் பலாத்காரம் செய்பவர்களுக்கு தண்டனை வந்து குறைவா இருக்கு. அந்த தண்டனை வந்து அதிகமா இருந்ததுன்னா தவறு செய்வது யாரா இருந்தாலும் தவறு பண்றதுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து பயப்படுவாங்க. சோ வந்து குற்றங்கள் குறைவா இருக்க தொட்டு என்ன நடந்தா பாத்துக்கலாம், இப்படிதான் நம்ம பண்றாங்க, வெளியே வந்துடலாம் அப்படின்றாங்க. அதனாலதான் இவ்வளோ வருஷமா வந்து இது மாதிரி தவறுகள் நடக்குது. மேற்கொண்டு எப்படி நம்ம ஊர்ல டெக்னாலஜி எப்படி வளர்ந்ததோ, ஸோ வந்து குற்றங்கள் வந்து முக்கியமா பாலியல் பலாத்கார தொல்லைகள் வந்து அதிகமாக தான் இருக்கிறதை கண்டு 2026லயும் இன்னும் குறைஞ்ச மாதிரி தெரியல. அதுக்கு தண்டனை அதிகப்படுத்தணும். ஒரு கொடுமையான தண்டனை. பெண்களுக்கு யார் வந்து தொல்லை பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கொடுமையான தண்டனை கொடுத்தாங்கன்னா இந்த குற்றங்கள் குறையும். அதனாலதான் இது மாதிரி படங்கள்லாம் நமக்கு எடுத்து காட்டுறாங்க. ஸோ இது மாதிரி படங்கள்லாம் வந்து அரசாங்கம் வந்து பார்க்கணும். இது மாதிரி படத்தை அரசாங்கம் பார்த்து இந்த திரைப்படத்தை வந்து நல்ல ஒரு இது பண்ணணும். அது நமக்கு நமக்கு என்ன சொல்றதுன்னா, பல வருஷமா மறைக்கப்பட்ட உண்மையை வந்து வெளியில கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அரசாங்கம் இந்த படத்தை பார்த்து இது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த திரைப்படத்தில் வந்து அந்த அழகி கதாபாத்திரம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் காதல் சுகுமார் அவர் வந்து அவர் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் என்னவோ ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண விதம் நல்லா இருக்கு. அவர் வர கதாபாத்திரம் காமெடியாக இருக்கு. மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து பார்க்கலாமா வேணாமாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தில் என்ன விஷயம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.